சுனில் கவாஸ்கர் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கோம். அது போக சீரியஸுக்கு 4 செஞ்சுரி 5 செஞ்சுரி இருக்கு, டபுள் செஞ்சுரி இருக்கு. வேற என்ன பவுலிங்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். பேட்டிங்கு, கீப்பிங்கு, ஃபீல்டிங்கு. இந்த ஒரே ஒரு பிரச்சனை, எங்களால டிரா பண்ண முடிஞ்ச தவிர வின் பண்ண முடியல. வின் பண்ணிருந்தோம்னு வைங்க, நல்லா விளையாண்டுருந்தா நேரம் வின் பண்ணி இருக்கலாம்ல. இவ்வளவு ரெக்கார்டு மேல பண்ண இதை ஒழுங்கா எல்லா பிளேயர்ஸும் பண்ணிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். சரி, இப்ப அதெல்லாம் ஒரு ரெக்கார்டு பிளேயர்ஸோட இண்டிவிஜுவல் ரெக்கார்டாவே பேசிக்கிட்டு இருக்கே. இந்தியன் டீம் ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கு, அதை ஏன் பேசல? நாங்க பண்ணாலும் அது இந்தியன் டீம் பண்ண மாதிரி தானே. தெரியலேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நாங்க பண்ணிட்டாலும் குளிச்சுட்டாலும் கலட்டிட்டாலும் கிடையாது. அதாவது கடைசி எத்தனை ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சீங்க? அதாவது ஓவல் டெஸ்ட்ல 6 ரன் வித்தியாசத்துல 6 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம். 6 ரன் வித்தியாசத்துல. இதுக்கு முன்னாடி இந்தியா இப்படி சிங்கிள் டிஜிட்ல ஒருக்க வின் பண்ணி இருக்குன்னு சொல்லு. வின் பண்ணது இல்ல, தெரியல. அதை நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியுது. ஒத்துக்க, சரியா? கடைசியா ஆஸ்திரேலியா கூட 14 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு சரித்திரத்தை நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம கூட்டணியில கில் கேப்டன்சில நடந்திருக்கு, கம்பீர் கோச்ல நடந்திருக்கு.